கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க மேன்மையா இருக்கணும். நீங்க படிச்சு கொண்டிருந்தா அதுல மேன்மையான இடத்துல இருக்கணும். வேலை செய்து கொண்டிருந்தா அதுல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தா அதுல மேன்மையா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். முதன்மையா இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் மேன்மை வைக்கணும். என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வசனத்தின் முன்பகுதியில் சொல்லி இருக்கிறாரு, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலே மேன்மையாக வைப்பார். தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதில் உண்மையாய் இருப்பது. அதான் சொல்றார். இதை செய்தா உங்களை மேன்மைப்படுத்துவார்.